அனைவருக்கும் வணக்கம். ஆடி பௌர்ணமி அன்று நாம் செய்கிற இந்த சிறிய எளிய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மென்மேலும் உயர்த்தி கொடுக்குங்க. ஒரு சிறிய வழிபாடு அப்படின்னாலும் அதுவும் இந்த ஆடி பௌர்ணமி அன்று நம்ம செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நினைத்து நம்ம ஒரு வேண்டுதல்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுவும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அந்த வேண்டுதலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதாவது இந்த ஆடி பௌர்ணமி ஜூலை 29 புதன்கிழமை அன்று வருதுங்க. அன்று நம்ம செய்கிற அதாவது இரவு 8 to 9 மணிக்குள்ள 8:58 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி தேதி இருக்குது. அந்த 8 to 9க்குள்ளே இந்த சிறிய எளிய பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இதை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. இந்த சிறிய எளிய வழிபாட்டு முறை நம்ம செய்கிறதுனால நீண்ட நாட்களாக நம்ம கைக்கு வந்து சேராத அந்த மூதாதையர் சொத்து, ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்க அந்த சொத்துக்கள் கூட நம்ம கைக்கு வந்து சேருங்க. அதே போல் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் யாரும் நமக்கு வந்து கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காமல் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்காங்க, அது வந்து கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம செய்கிற அந்த பரிகாரத்தினால, அந்த பௌர்ணமி என்று நம்ம செய்கிற இந்த எளிய பரிகாரத்தினால கண்டிப்பாக அந்த பணமும் நமக்கு கைக்கு வந்து சேருங்க. இல்லை ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு பணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கோம், சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டிருக்கோம், இல்லை நம்மளே வந்து ஒன்றில் முதலீடு செய்கிறோம், அதுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம இந்த முக்கியமான நாளில் செய்கிறதுனால. இந்த 8 to 9 இரவு இந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ளே ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்ததுங்க. அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கல் உப்பு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, பணம் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த கல் உப்பு. அதனால தான் இந்த கல் உப்பு வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறது. அதே போல் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயும் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. இதுவும் வந்து பணத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதோட அடுத்ததாக கிராம்பு, ஒரு 3 கிராம்பையும் அது கூட சேர்த்துக்குங்க. இந்த கிராம்புக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, பணத்தை தக்க வைக்கக்கூடிய, பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. அடுத்ததாக 5வதாக ₹1 நாணயம், ₹1 நாணயம் ஒன்று அந்த அகல் விளக்கிலே வைத்துக்குங்க. அந்த அகல் விளக்கில் 5 பொருள்கள், அதாவது கல்உப்பு, ஏலக்காய் 3, பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு, கிராம்பு ₹1, 3 கிராம்பு, ₹1 நாணயம் 1. இந்த பச்சை கற்பூரமும் பார்த்திங்கனாக்கா அதை நறுமணமே மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வருங்க. மகாலட்சுமி தாயார் வந்தால் நமக்கு விஷ்ணு பகவானும் சேர்ந்தே தான் வருவாங்க. அதனால் நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படுறதுக்காக தான் இந்த 5 பொருட்களையும் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வைக்க சொல்கிறது. சரி, எல்லாம் சரிங்க. இந்த 5 பொருள்களை சேர்த்து அந்த அகல் விளக்கை எங்கே வைக்கிறது அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட நிலப்படிக்கு உள்படியில், அதாவது நிலப்படிக்கு வெளியில் வைக்காமல் உள்ள கால்படாத இடத்துல உள்பக்கமாக வச்சுருங்க. இது அத்தனையுமே, இந்த 5 பொருள்களுமே நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகி பணவரவு அதிகரித்து பணத்திற்கு பஞ்சமே இருக்காத அளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும். ஒரு நம்பிக்கையோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிறிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இதை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நிலப்படிக்கும் உள்ளே வச்சுருங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கணும், அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அப்படியே இருக்கட்டுங்க. அது ஒரு ஓரமாகவே அப்படியே நிலப்படிக்கு உள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து அந்த உப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியோ கரைஞ்சி போன மாதிரியோ ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த ₹1 நாணயத்தை கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த உண்டியலில் கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கும். இல்லை அந்த உப்பு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் கூட அப்படியே வச்சுருக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு நாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டிருக்க, காயினை மட்டும் எடுத்துகிட்டு போய் உண்டியலில் போட்டிருக்க, மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் கால்படாத இடத்துலையே நீர்நிலைகளே
போட்டுருங்க. காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ உண்டியலில் போட்டுருங்க. இது எல்லாமே பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள்கள். அதுவும் இந்த ஆடி பௌர்ணமியில் நம்ம செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்தடுத்த பௌர்ணமிக்கு செய்யலாமான்னா கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் தொடங்கிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இது மாதிரி செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், பண வரவு அதிகரிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.